Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th maths exercise 3.1ல second sumல third point. First இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போறோம். So first எடுத்துக்கோம். y plus z divided 4 equal to z plus x divided 3. So 3 into y plus z equal to 4 into z plus x. Multiply பண்ணோம். So 3 into y 3y plus 3 into z 3z equal to 4 into z 4z plus 4 into x 4x. So first 4x அப்படியே வச்சுக்கிறோம். Equal to 4x அப்படியே வச்சுக்கிறோம். Plus 3y equal to இந்த சைடு வரும்பொழுது minus 3y மாறும். Plus 3z minus 3z. Plus 4z அப்படியே எழுதிக்கிறோம். So equal to 0. 4x minus 3y minus 3z plus 4z. என்ன வரும்? Plus z. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். z plus x divided 3 equal to x plus y divided 2. இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ z plus x divided 3 equal to x plus y divided 2. ஸோ 2 into z plus x equal to 3 into x plus yன்னு மல்டிப்ளை பண்ணும். இப்போ 2 into z 2z plus 2 into x 2x equal to 3 into x 3x plus 3 into y 3y. So 3x அப்படியே எழுதிக்கிறோம். plus 3y equal to அந்த சைடு இருக்க 2x equal to இந்த சைடு வந்தால் minus 2x மாறும். 2z minus 2z மாறும். So 3x minus 2x என்ன வரும்? x plus 3y minus 2z equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் x plus y plus z equal to 27. ஸோ இது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 4x minus 3y plus z equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன் x plus 3y minus 2z equal to 0. ஸோ minus 3y plus 3y கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 4x plus x என்ன வரும்? 5x minus 2z plus z equal to minus z equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் x plus 3y minus 2z equal to 0. தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3x plus 3y plus 3z equal to 81. நெக்ஸ்ட் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 3y மைனஸ் 3y கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ்ன்னு போட்டுக்கணும். இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் 3x ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும்? மைனஸ் 2x plus 3z, sorry, minus 3z minus 2z. Now, minus 5z equal to minus 81.
minus 81. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். ஃபோர்த் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்பொழுது இங்கே -5zன்னு வரும். ஸோ இங்கே -5z இருக்குது. ஸோ ரெண்டும் ஈஸியாக கேன்சல் ஆகிடும். ஃபோர்த் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 25x minus 5z equal to 0. ஃபிஃப்த் ஈக்குவேஷனை எழுதிக்கிறோம். -2x minus 5z equal to -81. ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ், இங்கேயும் மைனஸ் இருக்குது ப்ளஸ். ஸோ -5z ப்ளஸ் 5z z டேர்ம் கேன்சல் ஆகிட்டு 25x ப்ளஸ் 2xன்னு வரும். 27x equal to 81. ஸோ 27ஆல் 81 3 டைம் கேன்சல் பண்ணலாம். அதாவது 27 into 3 81. ஸோ தேர்ஃபோர் x equal to 3. ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 3 minus z equal to 0. 5 into 3 15 minus z equal to 0. ஸோ minus z அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் 15 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது -15ஆக மாறும். ஸோ மைனஸையும் டைரெக்டாக நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ தேர்ஃபோர் z equal to 15. ஸோ எக்ஸோட வேல்யூ 3, இசட்டோட வேல்யூ 15. ஸோ ரெண்டு வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 4x minus 3y plus z equal to 0. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் இசட்டோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4 into எக்ஸோட வேல்யூ 3 y தெரியாது, ஸோ அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 15 equal to 0. So 4 into 3 12 minus 3y plus 15 equal to 0. So minus 3y அப்படியே வச்சுக்கிறோம். equal to plus 15 plus 12 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம் 27. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது -27ஆக மாறும். மைனஸையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 1 3s are 3, 9 3s are 27. So y equal to 9. So therefore x equal to 3, y equal to 9. Sorry, இங்கே 9 வரும். 1 3s are 3, 9 3s are 27. So y equal to 9. z equal to 15. So x, y, z நம்பரில் வரதுனால இது யூனிக்யூ சொல்யூஷன்.